வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள். போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டுமாக அழைக்கிறோம். முதல் கிறிஸ்தவ சிறப்பு கூடுகையின் முடிவு பகுதிக்கு நாம் வருகிறோம். மலை பிரசங்கத்திலே இயேசு தேவைகளோடும் வேதனைகளோடும் உள்ள மக்களின் பரிகாரமாக பதிலாக நாம் எவ்வாறு வாழ்வது என்பதை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு பிரசங்கத்தை ஆராதனை வீட்டில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒரு வாலிபன் திடீரென கவனித்தான். பிரசங்கம் செய்பவர் கிறிஸ்துவே பதில், கேள்விகளுக்கு எல்லாம் கிறிஸ்துவே பதில் என்று கூறிக்கொண்டே இருந்தார். அப்பொழுது அந்த வாலிபன் கேள்வி என்ன என்று திடீரென தூக்கத்தில் இருந்து விழித்தவன் போல் கேட்கலானான். கேள்வி அல்லது பிரச்சனை என்ன என்பதனை உணர்ந்த பின்பே நாம் பிரச்சனைகளை தீர்க்க முடியும். கேள்வி என்ன என்பதனை நாம் தெரிந்து கொண்டால் பிரச்சனை என்ன என்பது தெரிய வரும். கேள்வி என்ன என்பதனை அறிந்த பின்பே தீர்வை கொடுக்க முடியும். முதல் கிறிஸ்தவ கூடுகை பிரச்சனைகளையும் கேள்விகளையும் மையமாக வைத்து நடத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிரச்சனைகளுக்கும் கேள்விகளுக்கும் எப்படி தீர்வாக பதிலாக இருக்க முடியும் என்பதனை விளக்குகிறார். நம்முடைய எண்ணங்களை குறித்து மலை உச்சியில் அவர் பேசினார். பரிசுத்த ஆவியானவரை முழுமையாய் நம்பி அவருடைய பலத்தால் எதுவும் முடியும் என்று நம்பும்போது நம்முடைய சூழ்நிலையில் இது சாத்தியமாகிறது. மனிதரிடத்தில் செயல்படும் நீதியை குறித்தும் இயேசு கூறியுள்ளார். செங்குத்தான ஒழுங்குமுறையை அல்லது செங்குத்தான மதிப்பீடுகளை பற்றி இயேசு பல முறை பேசியுள்ளார். அது என்னவென்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். அப்பொழுது தேவன் எது சரி என்று காண்பிப்பார். மலை பிரசங்கத்தின் துவக்கத்திலேயே, அதாவது மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இயேசு அப்படிப்பட்ட மதிப்பீடுகள் நம்மிடம் உள்ளனவா என்று ஆராய கூறுகிறார். முதலாவதாக, உங்களுடைய எண்ணம். நாள் முழுவதும் எதை எண்ணுகிறீர்கள்? பின்பு எதை குறித்து அக்கறை கொள்கிறீர்கள்? எதை குறித்து கவலை கொள்கிறீர்கள்? அடுத்ததாக, உங்களுடைய செய்கை எதை காட்டுகிறது? உங்களுடைய மதிப்பீடுகள் எதுவென நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் உங்களுடைய ஆசை அல்லது குறிக்கோள் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாள் முழுவதும் நீங்கள் யாரை சேவிக்கின்றீர்கள்? நாள் முழுவதும் எதை சேவிக்கின்றீர்கள்? முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவன் உங்கள் ராஜாவாகட்டும். அவர் எது சரி என்று காண்பிப்பார். அப்பொழுது தேவன் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். நோக்கிப்பார் என்பதே தேவன் முடிவாக கொடுக்கும் சத்தியமாகும். இயேசு சற்று சிரித்த வண்ணமாக புன்முறுவலோடு இவ்வாறு கூறியிருக்கக்கூடும். கவனியுங்கள், கண்களில் உள்ள தூசியை தேடி அலைகின்றீர்கள். என்னுடைய ஊழியம் தூசு துடைப்பது என்று ஒரு போலீஸை போல அலையாதீர்கள்.
உங்களுடைய கண்களில் ஒரு உத்திரத்தை வைத்துக்கொண்டு, நான் ஒரு தூசி துடைக்கும் தொழிலாளி என கூறி அலையாதீர்கள். மற்றவர்களை குறித்து அவர்கள் அக்கறை கொள்கிறார்கள். மற்றவர்களை குறை கூறி தங்கள் பிரச்சனைகளை அறியாமல் இருப்பவர்களை இங்கு இயேசு குறிப்பிடுகிறார். தங்களைத் தவிர மற்ற எல்லாரும் அவர்களுக்கு பிரச்சனைதான். ஒரு மனநல நிபுணரிடம் சென்ற ஒருவன், ஐயா, என்னுடைய சகோதரனை குறித்தே நான் கூற வேண்டும் என்று கூறினான். ஏன் இவ்வாறு மற்றவர்களை குறித்து அதிக அக்கறை கொள்ள வேண்டும்? மற்றவர்களை குறித்த சிறிய குற்றங்களை நாம் நம்முடைய பெரிய குற்றங்களை கொண்டு தீர்த்துவிட முடியாது. பிரியமானவர்களே, சிறுவன் ஒருவன் தினசரி செய்தித்தாள்களை விநியோகிக்கும் பணியை செய்து வந்தான். ஒரு நாள் அவன் கண்ணில் ஏதோ ஒரு தூசி படிந்துவிட்டது. எனவே அவன் ஒரு மருத்துவரிடம் சென்றான். மருத்துவர் 1 நிமிடத்தில் அவனுக்கு சிகிச்சை அளித்தார். எனினும் அவர் 100 ரூபாய் வாங்கிவிட்டார். அந்த சிறுவன் அந்த வாரம் சம்பாதித்தது 100 ரூபாய் மட்டுமே. எப்படியோ அவன் தந்தை மீதமுள்ள மாத்திரைகளை வாங்கி கொடுத்தார். மருத்துவரை குறித்து சிறுவனின் தாய் கூறிய காரியம் என்ன தெரியுமா? மருத்துவர் சிகிச்சைக்கான பணத்தை வசூலிக்கவில்லை, தம்முடைய தொழிலுக்கான பணத்தை வசூலிக்கிறார் என்று கூறினார். அடுத்தாற்போல் இயேசு சற்று கடின முகத்தோடு, மாயக்காரரே, உங்கள் கண்களில் உள்ள உத்திரத்தை எடுத்து போடுங்கள், பின்பு உங்கள் சகோதரனுடைய கண்களில் உள்ள தூசியை எடுத்து போட வகைப்பார் என்று கூறுகிறார். மற்றவர்களுக்கு நாம் ஆலோசனை சொல்லும் முன்பாய் தேவனுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் இடமளிக்க வேண்டும். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து, உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்பவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஒரு சீஷன் முதலில் நான் என்னும் காரியத்தை சீர்படுத்த வேண்டும். மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற, குற்றப்படுத்துகிற நபர்களை குறித்து இயேசு அவர்களே பிரச்சனையாக உள்ளனர் என்று கூறுகின்றார். பரிசேயர்கள் நேர்மையானவர்கள் என்பதனை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நுண்ணோக்கியின் மூலம் நாம் மக்களை நோக்குவது இயலாத காரியம். ஆனால் மற்றவர்களை தொலைநோக்கியினால் அளக்கும்போது நாம் நம்முடைய குறைகளை காண்பதில்லை. மாறாக ஜனங்களும் நம்மை அப்படியே காண்பார்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவின்படியே அளக்கப்படும். சிறிய அளவுதான் நேசிப்போம் என்றால் மக்களும் சிறிய அளவே நேசிப்பார்கள். பெரிய அளவில் நேசிப்பீர்கள் என்றால் மக்களும் பெரிய அளவில் நேசிப்பார்கள். மனித நேயம் என்பது இருவழி பாதை கொண்டது. ஒரு வழியில் நாம் நேசிக்க வேண்டும், மறுவழியில் அவர்கள் நேசிக்க வேண்டும். நியாயம் தீர்க்காதீர்கள் அல்லது ஆழ்ந்து மதிப்பிடாதீர்கள் என்று தேவன் சொல்லவில்லை. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் நியாயம் தீர்க்காதிருங்கள் என்று இயேசு கூறுவது உண்மைதான். எனினும் மற்றவர்களை நியாயம் தீர்க்கும் முன் தன்னைத்தான் நிதானித்து நியாயம் தீர்க்க கடவன் என்று வேதாகமம் கூறுகிறது. பின்பு பிறரை மதிப்பீடு செய்யலாம், பிறருக்கு உதவி செய்யலாம். உற்று பாருங்கள், சீர்படுத்துங்கள், உத்திரத்தை கண்களில் இருந்து அகற்றுங்கள். அப்பொழுது உறவுகள் சீர்பொருந்தும். 2 நபர்கள் ஒரே அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தனர். அந்த அலுவலகத்தில் வேலை பார்ப்போர் அனைவரும் லிப்டின் மூலம் மாடிக்கு செல்ல வேண்டும். குறிப்பாக தினந்தோறும் 2 சேர்ந்தே லிப்டின் மூலம் செல்வர். ஆனால் ஒருவர் மற்றவர் மீது அவ்வப்போது காரி துப்புவார். ஆனால் இந்த நபரோ அவரை கண்டுகொள்வதில்லை. ஒரு நாள் அந்த காவலாளி, இவர் தினமும் உங்கள் மீது உமிழ்கிறாரே, நீங்கள் பதில் ஏதும் செய்வதில்லையே ஏன் என்று கேட்டார். அதற்கு பதிலாக, அவருக்கு மனநோய் உள்ளது, ஆகவே இவ்வாறு செயல்படுகிறார், இது என் பிரச்சனை அல்ல என்று அமைதியாக அந்த நபர் பதில் கூறினார். உங்களுடைய உத்திரம் எடுபடுவிட்டால் நீங்கள் ஒரு நோயாளியாக இருக்க மாட்டீர்கள். உண்மையிலேயே யாராகிலும் துப்பினாலும் ஒரு கைக்குட்டையை எடுத்து துடைத்து, நண்பனே, உண்மையிலே நான் உங்களுக்காக பரிதவிக்கிறேன், நீங்கள் சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று மட்டுமே கூறுவார். உண்மையில் இந்நாட்களில் எத்தனை பேர் மனரம்யமாக இருக்கின்றனர்? சிலர் யாராவது கூட்டமாக நின்று தங்களை திரும்பி பார்த்து பேசினால்
என்னை குறித்துதான் பேசுகிறார்கள் என்று எண்ணுவார்கள். அவர்கள் மனநோய் கொண்டவர்களாகத்தான் இருக்க முடியும். இங்கு இயேசு சொல்வது என்னவென்றால், மனித உறவுகள் இருவழி பாதை போன்றதாகும். அதனாலேயே உங்களுடைய கண்களிலிருந்து உத்திரத்தை எடுத்து போடுங்கள், உங்களை சீர்படுத்துங்கள். முதலாவது உங்களுடைய கண்களில் உள்ள உத்திரத்தை எடுத்து போடுங்கள். பின்பு உங்கள் சகோதரனுடைய கண்களில் உள்ள உத்திரத்தை எடுத்து போடுங்கள். நோக்கி பார்க்க அர்ப்பணித்திருக்கிறீர்களா? தேவனுடைய கிருபையினால் அவ்வித பயனுள்ள அல்லது சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வீர்களா? சகோதரனுடைய கண்களில் உள்ள துரும்பை எடுத்து போடும் முன்பே உங்களை ஆராய்ந்து பார்த்து உங்கள் கண்களில் உள்ள உத்திரத்தை அகற்றிவிடுங்கள். அன்பானவர்களே, இந்த போதனை இன்றைய காலத்திற்கு மிகவும் ஏற்புடையதாக காணப்படுகிறது. இன்று அநேகர் மற்றவர்களை சீர்படுத்தும் செயலையே தங்கள் தொழிலாக கொண்டுள்ளனர். தங்களை சீர்படுத்த, தங்களிடம் உள்ள குறைகளை அகற்ற அவர்கள் முயல்வதில்லை. ஏன்? இவர்கள் தங்களிடம் குறை ஏதும் இல்லை என்றே எண்ணுகின்றனர். ஆனால் அவர்களை உற்று நோக்கின் பல குறைகளோடு காணப்படுவார்கள். இதை அவர்கள் ஒருபோதும் ஒத்துக்கொள்வதில்லை. இப்படிப்பட்டவர்களை குறித்துதான் இயேசு பேசுகிறார். நான் என்ற எண்ணத்தை அகற்றுங்கள். முதலாவது உங்கள் குறைகளை அகற்ற முயலுங்கள். இதைத்தான் இயேசு, இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி என்று கேட்கிறார். பிரச்சனையோடு உள்ளவர்கள் பார்வையில் மற்றவர்கள் அனைவருமே பிரச்சனை உள்ளவர்களாக தெரிகின்றனர். இதுதான் உண்மை. அவர்கள் நல்லவர்கள் மீது உமிழ்கின்றனர். தாங்கள் செய்வது தவறு என்பதை உணர்வதில்லை. ஏனென்றால் நான் மட்டுமே நீதி செய்கிறவன், உண்மையானவன், நேர்மையானவன் என்ற அகங்காரம் அவர்களிடம் காணப்படும். இந்த அகங்கார மனப்போக்கு மாற்றப்பட வேண்டும். தேவனே, என் இருதயத்தின் தீய நினைவுகளை எனக்கு சுட்டி காட்டும். அவைகளை நான் விட்டுவிட எனக்கு பலனை தாரும் என்று முதலாவது அவர்கள் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். இவர்கள் மேல் நோக்கி தேவனை பார்க்கும்போது அவர் இவர்கள் பிரச்சனைகளை சுட்டி காட்டுவார். அவைகளை அவர்கள் அறிக்கையிட்டு மனம் திரும்பும்போது மற்றவர்களுக்கும் உதவிட முடியும். அப்பொழுது உங்கள் சகோதரனோடு, உங்களை சுற்றியுள்ளவர்களோடு சீர்பொருந்தி வாழ்வீர்கள். இந்த வாழ்க்கையை தான் தேவன் நம் ஒவ்வொருவரிடமும் எதிர்பார்க்கிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன், கவனியுங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா? இங்கு இயேசு கிறிஸ்து ஓர் அர்ப்பணிப்பை கோரி நிற்கிறார். இயேசு தொடர்ந்து செய்கிற முயற்சியோடு மேல் நோக்கி பார்க்க அழைக்கிறார். தம்முடைய சீஷர்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். கேட்பது என்றால் தொடர்ந்து கேட்க வேண்டும். தேடுவது என்றால் முழு முயற்சியோடு தேட வேண்டும். தட்டுவது என்றால் தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். தட்டுங்கள் என்றால் தீவிரமாய் தேடுவது. பின்பு இயேசு 3 வித வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிற எவனும் கண்டடைகிறான், தட்டுகிற எவனுக்கும் திறந்த கதவு இருக்கிறது என்பதை விசுவாசிப்பானாக. நோக்கி பார்க்க மனதாயிருக்கு மட்டும் நீங்கள் ஒருபோதும் என்னுடைய பதிலாகவோ அல்லது என்னுடைய தீர்வாகவோ இருக்க முடியாது என்கிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இயேசு 3வது வழியை போதிக்கிறார். இப்பொழுது இயேசு சுற்றிலும் பார்க்க அர்ப்பணியுங்கள் என்று கூறுகிறார். இதனை நல்லதொரு கட்டளையாக இயேசு கொடுக்கிறார். இந்த நல்ல கட்டளையை இயேசு முதல் விசுவாசிகளின் சிறப்பு கொடுகையின் போது கொடுக்கிறார். 13ஆம் வசனத்தில் இயேசு ஒரு வரவேற்பை அல்லது அழைப்பை கொடுக்கிறார். சுவிசேஷகர்களுக்கு
இயேசுவே முன்னோடியாயிருக்கிறார். உலகிலேயே பிரசித்தி பெற்ற சுவிசேஷகர் இயேசு கிறிஸ்துவே. கடைசியாக இயேசு கிறிஸ்து சொல்லியவற்றை தொகுக்க வேண்டுமென்றால், இயேசு நம்மை வரவேற்று மலையின் மேல் இருந்து கீழ் நோக்கி பாருங்கள், யாரையாகிலும் ஒரு நபரையாகிலும் காண முடிகிறதா? நீங்கள் ஒரு கற்பராக இருந்தால் வெள்ளையரை சந்தியுங்கள், யூதராயிருந்தால் புறஜாதியாரை சந்தியுங்கள், புறஜாதியாராயிருந்தால் யூதரை சந்தியுங்கள். மற்றவர்களுடைய இடத்தில் உங்களை வைத்து பாருங்கள். நீங்கள் ஒரு சீசராயிருப்பின் மலையின் மேல் உங்களுக்கு என்ன வேலை? இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் மனித உறவுகளை பற்றிய முழு வேதாகமத்தின் ஒட்டுமொத்த கருத்துமாகும். மனிதர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகளையே நீங்கள் அவர்களுக்கும் செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் ஆகும். கடந்த நிகழ்ச்சியில் இயேசு கூறின நல்லதொரு கட்டளையை பார்த்தோம். நல்ல கட்டளையின் போதனை என்பது மனிதர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமென்று விரும்புகிறீர்களோ அவைகளையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்பதாகும். அந்த நல்ல கட்டளையை கைக்கொண்டால் அது நம்முடைய எல்லா உறவுகளையும் சீராக்கும். நீங்கள் ஒரு கணவராயிருப்பின் மனைவியின் இடத்திலும், தகப்பனாயிருப்பின் பிள்ளைகளுடைய இடத்திலும் வைத்து பாருங்கள். வாலிப பிள்ளைகளை வைத்திருப்பீர்களானால் தகப்பனாகிய நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? அந்த கேள்விகளுக்கு பதில் தெரியும் எனின் அதனையே செய்யுங்கள். நேயர்களே, ஏற்கனவே நாம் கற்றுக்கொண்டபடி உறவு என்பது இருவழி பாதையாகும். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள். அந்த கேள்விக்கு பதிலே பொன்னான கட்டளையாகிய சந்ததியரின் உறவு நிலையாகும். கம்போடியாவிலோ லெபனானிலோ உள்ள நாடுகளின் நிலையை அறிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்டவர்களின் இடத்தில் ஒரு பெரிய விசுவாசியான உங்களை வைத்து பாருங்கள். பதில் கிடைக்கும் போது அதையே செய்யுங்கள். இதுவே சர்வதேச நல்ல கட்டளையாகும். பெரிதொரு தேசத்தில் இருந்தாலும் அடுத்த தெருவில் இருந்தாலும் சரி, அவர்களுடைய இடத்தில் உங்களை வைத்து பாருங்கள். இயேசுவின் விசுவாசத்தில் அவர்கள் வளரவே இல்லையானாலும் சரி, ரட்சிப்பையும் ரட்சிப்பின் நன்மைகளையும் அறியாதாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை அவர்கள் பாவத்தின் விளைவுகளில் இருந்தாலும் சரி, அவர்களுடைய நிலையில் உங்களை வைத்து பாருங்கள். வேத வல்லுனராக ஆவியால் நிரம்பிய சீஷனாக இயேசுவின் அடியாராக இருக்க விரும்பினால் அதற்குரிய பதில் கிடைக்குமெனின் அதுவே கிறிஸ்தவ மிஷனரிகளின் நல்லதொரு கட்டளையாகும். சுற்றிலும் உள்ள தேவைகளை பார்க்கும்படி இயேசு கூறுகிறார். அவருடைய அழைப்பை எப்போதாவது நாம் படித்து பார்த்ததுண்டா? இயேசு முதலாவது சிறப்பு விசுவாச கூடுகை நடத்தும் போது எங்கே இருந்தீர்கள்? பிரச்சனைகளின் பகுதியாக இருக்கிறீர்களா அல்லது தீர்வின் பகுதியாக இருக்கிறீர்களா? விசுவாசிகளாக மாறுவதற்குரிய அறிகுறி இதுதான். பிரச்சனைகளின் பகுதியாகவோ தீர்வின் பகுதியாகவோ நாம் இருக்கக்கூடும். அன்பானவர்களே, எங்கே இருக்கிறீர்கள்? இப்போது கேட்கப்படும் கேள்வி பூமியில் எங்கு இருக்கிறீர்கள் என்பது அல்ல. மலையின் மேல் இருக்கிறீர்களா அல்லது மலையின் அடிவாரத்தில் இருக்கிறீர்களா? எங்கே சீசராய் இருக்கிறீர்கள்? எவ்வித சீசராய் இருக்கிறீர்கள்? இயேசு தம்முடைய சீசர்களை குறித்து 2 விதமானோர் இருப்பதாக கூறுகிறார். அதாவது பெரும்பான்மையில் சிலர் அல்லது சிறுபான்மையில் முக்கியமானோர். தீர்வாகவும் பதிலாகவும் இருக்க வழியுண்டு. 2 வழிகள் உண்டு. ஒன்று கேட்டுக்கு போகிற வாசல், அது விரிவானது. மற்றொன்று ஜீவனுக்கு போகின்ற வழி. பெரிய விசாலமான வாசல் வழியே செல்லுகிறவர்கள் அநேகர். அவர்களை கவனிக்கும் மக்கள் ஒருபோதும் பரிகாரமாகவோ பதிலாகவோ மாறமாட்டார்கள். பூமிக்கு உப்பாக உலகிற்கு ஒளியாக வாழ்கிறவர்கள் அநேகர் இல்லை. ஒழுங்குமுறைக்கு உட்பட்டு கட்டுப்பாடான சீசத்துவ வாழ்க்கையை மேற்கொள்வோரே அந்த நெருக்கமான வாசல் வழியே செல்வார்கள். அந்த ஒரு சிலரில் ஒருவராக இருக்கிறீர்களா? அல்லது அநேகம் பேரில் சிலராக இருக்கிறீர்களா? எங்கே இருக்கிறீர்கள்? இந்த விதம்தான் இயேசு முதல் விசுவாச சிறப்பு கூடுகையை கூறி முடிக்கிறார். உண்மையுள்ளவர்கள் இருக்கிறார்கள், மாயையை பின்பற்றுகிறவர்களும் இருக்கிறார்கள். மாயையை பின்பற்றுகிறவர்கள் ஆட்டுத்தோல் பொருத்திய ஓநாய்களாக இருக்கின்றனர். இங்கு இயேசு சமய தலைவர்களை குறித்து பேசுகிறார். தேவாலயத்தில் உள்ள நபர்களை குறித்து ஒருவேளை அவர் பேசுகிறார். மலையின் மேல் உள்ளவர்களை குறித்து இயேசு பேசுகிறார் என்றால்
சபைகளில் உள்ளவர்களை குறித்தே பேசுகிறார். சபையிலே தேவையற்றோர் இருக்கின்றார்களா? உண்மையாகவே இருக்கின்றனர். இதைத்தான் இயேசு கோதுமைகளோடு களைகளும் வளர்கிறது என்கிறார். அறுப்பு காலம் மட்டும் வளர விடுங்கள் என்கிறார். ஒரு நாள் அறுப்பு உண்டு. நியாயத்தீர்ப்பு நாளிலே கோதுமையும் களைகளும் வித்தியாசப்படுத்தப்படும். அது மட்டும் களைகளை வளரவிடுங்கள். கோதுமை உண்மையான சீசர்களை குறிக்கிறது. களைகள் பொய்யான சீசர்கள். இருவரும் இணைந்து வளர்கின்றார்கள். சிலர் உண்மையுள்ளவர்கள், சிலர் உண்மையற்றோர். அநேகர் உண்டு, சிலரும் உண்டு, பொய்யரும் உண்டு, உண்மையுள்ளோரும் உண்டு. நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள்? மத்தேயு 7 அதிகாரம் 22, 23 வசனத்தை கவனியுங்கள். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே, கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று கூறுகிறார். அவர்கள் அநேக அற்புதமான காரியங்களை செய்வதாக நினைத்துக் கொள்கின்றனர். ஆனால் இயேசு, அக்கிரம செய்கைக்காரரே, ஒருபோதும் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்ததில்லை என்று கூறுகிறார். அநேகர் சொல்லுகிறவர்களாக மாத்திரம் இருக்கின்றனர். செயல்படுகிறவர்கள் வெகு சிலரே. போதகர் ஒருவர், விசுவாசிப்பவனே கீழ்ப்படுகிறான், கீழ்ப்படுகிறவனே விசுவாசிக்கிறான் என்று கூறுகிறார். மலையடிவாரத்தில் உள்ள மக்களை கவனிக்கிறீர்களா? அந்த ஜனங்களுக்கு மத சார்புள்ள பிரச்சாரத்தை பேச வேண்டியதில்லை. மத சார்புள்ள பேச்சு ஒருபோதும் அவர்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில்லை. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். பேசுகிறவர்களாக அல்ல, செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கடைசியாக இயேசு ஒரு உவமையை கூறுகிறார். மத்தேயு 7 அதிகாரம் 24 வசனம் முதல் 27 வசனம் வரை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். மீண்டும் 3ஆம் முறையாக இயேசு சீஷர்களை பார்த்து, எங்கு இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். இவ்விதமே இயேசு முதல் விசுவாச சிறப்பு கூடுகையை முடிக்கிறார். முடிவாக கூறப்படும் உண்மை என்னவென்றால், நீதியின் மேல் பசித்தாகம் கொள்ள வேண்டும், நீதிக்காக பாடுபட வேண்டும், நீதியிலே சிறந்து விளங்க வேண்டும், நீதியை நடப்பிக்க வேண்டும். நீதி என்பது நம்முடைய வாழ்வில் முதல் ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். சொல்லுகிறவர்கள் அநேகர், செய்கிறவர்கள் சிலர் என்று சொல்வதில் வியப்பொன்றுமில்லை. 3 காரியங்களை தேவன் வலியுறுத்துகிறார். 1, அநேகரில் ஒருவரா, சிலரில் ஒருவரா? 2, நீங்கள் உண்மையுள்ளவரா, இல்லை மாயமாலம் பண்ணுகிறவர்களா? 3வது, சொல்லுகிறவர்கள் மாத்திரம்தானா, அல்லது அதை கடைப்பிடிப்பவரில் ஒருவரா? இந்த கூடுகையின் அறைகூவலை சற்று அலசி பாருங்கள். உங்களுடைய செய்கை சிறந்த குணாதிசயங்களை கொண்டுள்ளதா? மலைப்பிரசங்கத்தில் தேவன் சொன்ன குணாதிசயங்களை சற்று எண்ணி பாருங்கள். ஜெபத்துடன் அந்த எண்ணங்கள் என்னுடைய மனதிற்குள் பதிந்துவிட்டதா என்று உங்களையே கேட்டு பாருங்கள். அன்பானவர்களே, இயேசு கூறும் சிலரில் ஒருவராக, உண்மையுள்ளவராக, இந்த சத்தியங்களை கடைபிடிப்பவர்களாக நாம் காணப்படுவோமே ஆனால் இயேசுவின் சீசர்களாய் இருக்கிறோம் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இந்த சீசர்கள் மூலமாகத்தான் இயேசு உலகை சந்திக்க விருப்பமாயிருக்கிறார். இவ்வாறு மாற ஒப்புக்கொடுத்த 12 இயேசு தெரிந்து கொண்டார். அவர்கள் மூலமாகத்தான் உலகை சந்தித்தார். இன்று நம்மை நாம் சீசர்களாக ஒப்புக்கொடுப்போமா? தேவன் நம்மை கொண்டு உலகை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறார். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34,
திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.